அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு சார்பாக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2024-2025 கல்வி ஆண்டுக்கான ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மாணவர்களுக்கு வழங்கப்படும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை, ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை பற்றி தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரமற்ற தொழில் புரிவோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த சுகாதாரமற்ற தொழில் புரிவோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டமானது சாதி மற்றும் வருமான வரம்பு ஏதுமின்றி அனைவருக்கும் வழங்கப்படும். 2024-2025 கல்வி ஆண்டிற்கு கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்க்கை பெற்று பயின்று வரும் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. புதுப்பிப்பதற்காக மாணாக்கர்கள் கல்லூரிகளில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. 2024-2025 கல்வியாண்டில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை, அதாவது நோடல் ஆபீசரை அணுகி UMIS என்ற இணையதளத்தில், அதாவது www.umis.tn.gov.in என்ற இணையதளத்தில் கல்லூரி மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் புதிய கல்லூரி மாணாக்கர்கள் கீழ்காணும் ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதாவது வருமான வரி சான்றிதழ், பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். 2.5 லட்சத்திற்கு குறைவாக உள்ள வருமான சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் சாதி சான்று ஆகியவை இணைய சான்றுகளாக இருத்தல் அவசியம். இணைய சான்றுகளை பெற அருகில் உள்ள இ-சேவை மையங்களில் விண்ணப்பிக்க வேண்டும். வருமான சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக மாணாக்கரின் ஆதார் எண்ணுடன் மாணாக்கர்களின் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வங்கி கணக்கு செயல்பாட்டில் உள்ள கணக்காக இருக்க வேண்டும். அதாவது ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்க வேண்டும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாணாக்கர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து ஆதி திராவிடர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களின் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கட்டணமில்லா சேவை எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணமில்லா சேவை எண்ணில் தொடர்பு கொண்டு அலுவலக நேரங்களில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இந்த போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/1/2025. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் தங்களது போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்காக இவ்வாறு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுதான் UMIS. இந்த இணையதளத்தில் தான் கல்லூரி ஒருங்கிணைந்த அலுவலர்கள், அதாவது நோடல் ஆபீசர்ஸ் விண்ணப்பிப்பார்கள். மாணவர்கள் உங்களது நோடல் ஆபீசரை அணுகி இந்த இணையதளத்தில் உங்களது கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.